பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லோருடைய பதிலையும் எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. اللهم رب الهل والحرام رب المسند الحرام رب البيت الحرام رب الركن والمقام أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم من السلام عليكم والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلة خيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் சிறப்பாக நடைபெறுகிற இந்த முப்பெரும் விழாவினுடைய தலைவர் நம்முடைய கோவை மாநகர ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹதரத் அவர்களே, துவக்க உரையாற்றி நமக்கெல்லாம் துவா செய்த கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ராஷிதுல் உலமா ஹதரத் கிப்லா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சார்ந்தவர்களே, ஆண்டவர்களே, ஒரு சிறப்பான நம்மையெல்லாம் இஸ்லாமிய அகமியத்திற்கு உள்ளால் இழுத்து சென்று நிறைய தகவல்களை நமக்கு பரிமாறி அமர்ந்திருக்கிற நம்முடைய இந்திய நாடாளுமன்றத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தாய் சபை இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய மாநில முதன்மை துணைத் தலைவர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே, நம்முடைய மாநகராட்சியினுடைய கண்ணியத்திற்குரிய துணை மேயர் வெற்றி செல்வன் ஐயா அவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கொல்லம்பற்றையில ஊசி வைக்கக்கூடாது. நம்முடைய ராஷிதுல் உலமா ஹதரத் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நிறைய உலமாக்கள் நிறைந்திருக்கிற ஒரு சபையில் ஒரு பெரிய உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கான பக்குவமோ தரமோ இல்லாத நான் உங்களை பார்க்கும் போது எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சில செய்திகள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகம் கண்டிராத ஒரு வழிகாட்டி, 21ஆம் நூற்றாண்டு சந்திக்கிற அனைத்து காரியங்களுக்கும் ஒருவரால் தீர்வு சொல்ல முடியும் என்றிருந்தால் அந்த ஒருவராக நான் முகமது நபியை பார்க்கிறேன் என்கிறார் பேரறிஞர் பெர்னாட் ஷா. உலகத்திலே தரப்படுகிற நோபல் பரிசுகள் எல்லாம் துறை சார்ந்து வழங்கப்படுகிற காலகட்டத்தில் எல்லா துறைகளிலும் மேலோங்கி நிற்கிற பல்கலை வித்தகர் ஒருவர் இத்தரையில் வந்தார்கள் என்றால் அது இந்நபியை தவிர யாருமே இல்லை என்று உலகம் இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறது. அப்படிப்பட்ட மாணவியினுடைய மனிதநேய மீளாத பெருவிழா, நஜ்ஜாஷி மன்னரினுடைய அரச சபையிலே நிற்கிற சையதுனா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மன்னர் கிறிஸ்தவ மன்னரிடத்திலே சொன்ன வார்த்தை, மன்னா, இந்த நபி எங்களிடம் வருவதற்கு முன்னால் மக்காவிலே எங்களுக்கு இருந்த வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய தரத்தை பட்டியலிட்டுக் கொண்டே வருகிற போது மன்னரிடத்திலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யதுகுலு அல் கவியு மின்னா அல் தஈஃப, எங்கள பலமானவன் பலகீனமானவனை சாப்பிட்டு இருந்தான். யார்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அவன் ஆழ்வான், யார்கிட்ட செல்வம் இருக்குதோ அவன் மிரட்டுவான்,
யார்கிட்ட பதவி இருக்குதோ அவன் மற்றவர்களை பதற வைப்பான். இது போன்ற ஒரு இக்கட்டான நிலையில இருக்கும் போதுதான் நேய உணர்வுகளை மண்ணில் விதைப்பதற்காக அல்லாஹ் அந்த நபியை அனுப்பி வைத்தான். அந்த நபி வந்த பின்புதான் சாந்தம், சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், மனிதநேயம் அனைத்து பண்புகளும் எங்களுக்கு உள்ளே வந்தது. அந்த மனிதநேய சிந்தனையின் வெளிப்பாடுதான் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களாக ஒரு நாட்டிற்கு வந்திருக்கிறோம் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்த வார்த்தை மனிதநேயத்தின் வெளிப்பாடு. எனவேதான் நம்முடைய மாநகர ஜமாஅத்துல் உலமா மீலாது பெருவிழாக்கள் பலவித தலையங்கங்களில் பதிவு செய்யப்படுகிற காலகட்டத்தில் இவர்கள் மனிதநேய மீலாது பெருவிழா என்கிற ஒரு மணிமகுடத்தை கையில் எடுத்தார்கள். இரண்டாவது, உண்மையிலேயே ஜமாஅத்துல் உலமாவுடைய காரியம் பாராட்டுதலுக்குரியது. ஒரு ஆழமான சிந்தனை, அதிவேக சிந்தனை, உத்வேக சிந்தனை, யாருக்கும் வராத சிந்தனை. 40 வயதில் நபித்துவம் வெளிப்பட்ட போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் இருந்து இக்ரா என்கிற வசனத்தை, அதன் பாரத்தை தாங்க முடியாமல் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் வந்து ஜம்மிலூனி, என்னை போர்த்து போர்த்து என்று சொன்னார்கள். ஹிரா குகையில் இருந்து வெளியே வந்த வஹி அது உடலிலே ஏறிய போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு போர்வை பொருத்தினார்கள். இன்றைக்கு மக்தப் மதரசாக்களில் இக்ரா இக்ரா என்கிற வகையின் பாரத்தை உம்மத்திற்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த ஆலிம் பெருமக்கள் போர்வை போர்த்தப்பட்டு கண்ணியம் செய்யப்பட இருக்கிறார்கள். மீலாது பெருவிழாவோடு மக்தப் மதரசாக்களுடைய ஆசிரியர்கள் பாராட்டப்படுகிற ஒரு காட்சி, ரொம்ப அற்புதமான காட்சி. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் சமுதாயத்தில் வலம் வரலாம். ஆனால் அத்தனை பதவிகளுக்கு பின்னாலும் ஒரு மக்தப் ஆசிரியருடைய ஆ பா ஒளிந்து நிற்கும். அவர்கள் கொடுக்கிற அந்த வளர்ச்சி, அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற விஷயம், நம்முடைய கண்ணியத்திற்குரிய எம்பி அவர்கள் சொன்னது போல, எக்ஸ் எம்பி அவர்கள் சொன்னது போல, நாம் உண்ணும் போது, உறங்கும் போது, எழும்போது, படுக்கும் போது, மற்ற காரியங்கள் ஆற்றுகிற போது என்னென்ன துவாக்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் இது போன்ற ஆசிரியர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு 1984 அந்த 84ல எனக்கு இதெல்லாம் பேச பிடிக்காது. ஆனால் இவர்களை என்ன சொல்லி பாராட்ட, இவர்களை பாராட்டுவதற்கு ஒரு செய்தி வேண்டும் அல்லவா? இவர்களினுடைய பணி மகத்தான பணி என்பதற்கு பெரும் சாட்சி நாம் எல்லோரும். அதில் முதல் சாட்சி நான் 84ல 9வது வகுப்பு படிச்சு முடிச்சிட்டு அந்த 2 மாத இடைவெளி நேரம் எங்க ஊர் தக்கல்ல அசருக்கு பின்னால ஃபுட்பால் விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு போறேன். நண்பர்களோடு பால தூக்கிட்டு போறேன். எங்களுடைய ஊரினுடைய கண்ணியத்திற்குரிய ஆலிம் அப்துல் ரஹீம் பத்ரி ஹசரத், அவங்க பேட்டை மசாலா ஓதுனவங்க. அங்க சலீல் மனசு காலத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால இவங்களை கூட்டிட்டு போய் தாளையூத்துல வச்சு பத்ரின்னு பட்டம் கொடுத்தாங்க. அந்த ஒரு செட்டுக்கு மட்டும்தான் பத்ரி பட்டம் கிடைச்சிச்சு அந்த மதரசால. அங்க பட்டம் வாங்கின அப்துல் ரஹீம் பத்ரி ஆலிம் சார் போகும்போது, ரேய் ஓசு வா, ஒரு சாயா வாங்கிட்டு வரையான்னு கேட்டாங்க. நம்ம ஒரு பாஷையில கிளாஸ கொடுங்க, என்ன காசு கொடுத்தாங்க, டீயை வாங்கி கொண்டு கொடுத்துட்டேன். ஓதி இருக்கிறியான்னு கேட்டாங்க. இல்லைன்னு. நாளையில இருந்து மதரசாக்கு வாங்கினாங்க. ஓடிட்டேன். மறுநாள் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவங்கள்ட்ட அசத்து சொல்ல, தூங்கிட்டு இருந்தேன், குண்டு கட்டா தூக்கி கொண்டு மதரசால போட்டாங்க. அப்படி போடும்போது பெரிய பெரிய பிள்ளைங்க எல்லாம் ஓதுறாங்க. அலிஃபு ஆ பா அப்படின்னா நான் பேன்ட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பேப்பாத்து, அந்த பாவை கூட சொல்ல தெரியாத பேப்பாத்து. சொன்ன உடனே எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சிருச்சு. சிரிச்ச உடனே நல்ல ஆளு, ஒரு மக்தபாசிரியருடைய அந்த அனுசரணை. சரி வீட்டுக்கு போன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், விட்டா போதும், ஓடிட்டேன். மகரிப் தொழுகைக்கு பின்னால கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டுட்டு
உன்னை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்கல்ல, ஆமா, நீ அவங்கள பார்த்து சிரிக்க வேண்டாமான்னாங்க. சிரிக்கணுமே. அப்ப மகரிப் பின்னால தனியாவா, உனக்கு மகரிப் பின்னால் நான் எல்லாம் சொல்லி தர்றேன். அந்த 2 மாத இடைவெளியில வெறும் ஒரு போர்டு, கரும்பலகை, ஒரு சாக் பீஸ், அது கையில வச்சுக்கிட்டு அலிஃபு பா அப்படிங்கிற எழுத்துக்களை எல்லாம் சொல்லி கொடுத்து, அதை இப்படி போட்டா அப்படி, அப்படி போட்டா இப்படின்னு சொல்லி எழுத்துக்களை பிடிபட வச்சு, அந்த 2 மாசத்துக்குள்ளாலேயே சரளமா குரான ஓத வச்சு, எல்லா வகையான அந்த மக்தபில இருந்த பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து, 2 மாசத்துக்கு பின்னால பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால ஒரு முழாண்டு பரீட்சை வச்சு, அந்த பரீட்சையில என்ன ஓத வச்சு, என்ன பேச வச்சு, எல்லாரும் மெய்மறந்து நிற்கும் போது அந்த உஸ்தாது மட்டும் வந்து என்னை கெட்டி பிடிச்சு என் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்தாரு. அந்த முத்தம் அதோட நிக்கல, நேர வீட்டுல போய் இவனை ஓத விட்டா நல்லா ஓதுவான், இவனை மதரசால கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லி. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு மக்தப் ஆசிரியர் எவ்வளவு சோடையான புள்ள கையில கிடைச்சாலும் அது ஆலிம்களுக்கே உள்ள குணம். என்கிட்ட இருக்கிற இல்மு எப்படியாவது என் பிள்ளைக்கு போகணும். உலகத்திலேயே என்ன விட என் பிள்ளை திறமசாலியா வரணும்னு நினைக்கிற ஒரு வர்க்கம் ஆலிம் வர்க்கம். விளையாட்டுகள்ல, கராத்தேல, குங்ஃபூல, சிலம்பத்துல, களரியில எல்லாத்திலையும் குரு தற்காப்பு கலைகளை எல்லாம் சொல்லி கொடுப்பார். ஆனால் தன்னை காக்க ஒரு கலையை கைக்குள்ள வச்சுக்குவார். அது ரகசியம், அதை வெளியே விட மாட்டார். அது அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது, அவருக்கான சேஃப்டி. ஆனால் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து தான் பிள்ளை தனக்கு முன்னால எழுந்து நின்று அவன் 4 பேரால பேசப்படுவதை, பாராட்டப்படுவதை பார்க்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிற ஒரு அற்புதமான வர்க்கம் இந்த சமூகம். அதனாலதான் மக்தப் மதரசாக்களுடைய பாராட்டு விழா, அவர்களுக்கான ஊக்க முயற்சிகள் கொடுக்கப்படுகிற ஒரு விழா என்று சொல்கிற போது அது மீளாதோடு ஒட்டி வருவது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய காரியம். என்ற சமூக நல்லிணக்கம் பற்றி பேச சொன்னாங்க. நாம தான் உட்கார்ந்து இருக்கிறோம், நாமெல்லாம் இணக்கமா தான் இருக்கிறோம். நல்லிணக்கம் நம்முடைய கண்ணியத்திற்குரிய எக்ஸ்எம்பி அவர்கள் சொன்னது போல யாரை வச்சு பேச வேண்டும். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் பேசலாம் இல்லையா? மக்காவினுடைய 13 ஆண்டு காலம், அந்த 13 ஆண்டு கால தாக்குதல்கள் தொடர்ந்து அதுக்கு பின்னால மக்காவில இருந்து மதீனாவுக்கு வராங்க. அந்த மதீனாவினுடைய பார்டருக்கு வந்த உடனே மதீனத்து மக்கள் வரவேற்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, தஃப் அடிக்கிறாங்க, மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறாங்க. அத்தனை பேருடைய சந்தோஷத்தையும் பார்த்த பெருமான் அந்த மக்களுடைய வரவேற்பை ஏற்று ஏற்புறாக்குறாங்க. அந்த ஏற்புற அந்த மக்களுக்கு மத்தியில மதீனா எப்படிப்பட்ட மதீனா? அவுஸ் ஹஸ்ரஜ்னு 2 கூட்டம், ஏறத்தாழ 200 சில ஆண்டுகளாக சண்டை போட்டுட்டு இருக்கிற கூட்டம். மதீனா ஒரு கலக பூமி, ஒரு யுத்த பூமி. இந்த 2 கூட்டமும் அடிச்சுக்கிட்டே இருக்குது மாறி மாறி. அந்த பூமிக்குள்ள நுழைந்த நபிகள் பெருமான் முதல்ல சொன்ன வார்த்தை ஐயுஹன்னாஸ், மக்களே, அஃஷு ஸலாம், சமாதானத்தை பரப்புங்க. ஒரு யுத்த பூமியில நின்றுட்டு சமாதானமா வாழணும்னு பேசுற முதல் வார்த்தை நபியினுடைய வார்த்தை அஃஷு ஸலாம், சமாதானத்தை பரப்புங்க. அத்இமு தஆம், உணவு கொடுங்க. சிலுல் அர்ஹாம், சொந்தங்களோட சேர்ந்து வாழுங்க. எல்லாத்துக்கும் மேல ஊரெல்லாம் உறங்கும் இரவு நேரத்துல கொஞ்சோன்னு நின்று வணங்குங்க. இதை செஞ்சா போதும், சொர்க்கம் போயிடலாம். இந்த வார்த்தையினுடைய தொனி என்ன தெரியுமா? சமாதானம் ஒரு நிலத்துல இருக்கணும். பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. இந்த 2ம் எந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஊர் அமைதியான ஊர், வளமான ஊர், ரொம்ப அற்புதமான ஊர். ஒரு பிரச்சனை இல்லாத மதீனா நிலப்பரப்பை உருவாக்க ஆசைப்பட்ட பெருமான் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், மற்ற பல சிறுபான்மை கூட்டங்கள் நிறைந்திருந்த ஒரு நிலப்பரப்புல வந்து நின்றுகிட்டு சமாதானத்தை பரப்புவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னி உரை மதீனாவினுடைய எல்லையிலே அமைந்தது. உலகத்தில் இருக்கிற மதங்கள், கிறிஸ்தவம், ஈசா நபியை ஏற்றுக்கொண்டால் அவர் கிறிஸ்தவர், மூசா நபியை ஏற்றுக்கொண்டால் அவர் யூதன். ஈசா நபியை ஏற்று
மூசாவை மறுத்தாலும் அவர் கிறிஸ்தவர். மூசா நபியை ஏற்று ஈசா நபியை மறுத்தாலும் அவர் யூதர். ஆனால் ஒரு முஸ்லிம் நான் நபியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன், வேற எந்த நபியையும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இவர் முஸ்லிம் இல்ல. கிறிஸ்தவர்கள் தன்னுடைய நபி என்று சொல்கிற ஈசாவை இவர் நபி என்று நம்ப வேண்டும். யூதர்கள் நபி என்று சொல்கிற மூசா நபியை முஸ்லிம் நபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இவர் முஸ்லிம். இந்த ஈமானிய கட்டமைப்பு இருக்குத, இது நல்லிணக்கத்துக்கான முதல் வழி. முஸ்லிமாக இருப்பவர் எல்லோரையும் அனுசரித்து எல்லோரோடும் பழகி எல்லோரோடும் நேய உணர்வோடு வாழ வேண்டும். அது ஒரு முஸ்லிமுக்கான கடமை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். புகாரியில வருகிற ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதர் வருகிறார். வந்தவர் சொல்றாரு, உங்கள் தோழர்களில் ஒருவர் என் கன்னத்தில் அடிச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிடுட்டாங்க. அந்த சஹாபி வந்துட்டாங்க. வந்தவொடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன்டா அடிச்சீங்கன்னு கேட்டீங்க. கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், அவர் கடைக்கு ஜாமா வாங்க போன, கொடுக்கல் வாங்கல், அந்த கொடுக்கல் வாங்கல்ல ஒரு வாய் தகராறு. அந்த வாய் தகராறுல அவர் என்ன பண்ணிட்டாரு, சத்தியம் பண்ணாரு. சத்தியம் பண்ணும்போது சொன்னாரு, வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் பஸர், மனித வர்க்கத்தில் மூசாவை தேர்ந்தெடுத்த ரப்பின் மீது சத்தியமா, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட மூசா நபியை தேர்ந்தெடுத்தானே அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமா அப்படின்னு அவர் சத்தியம் பண்ணாரு. உடனே நான் கேட்டேன், வாலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மேலையுமா மூசா நபியை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே அவர் பேசினாரு, பதில் சொன்னாரு. எனக்கு கோபம் வந்துருச்சு, ஓங்கி ஒரு அறை விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தப்பு, நீ செஞ்சது தப்பு. லா துஹய்யிரூனி பைனல் அன்பியா, நபிமார்களுக்கு மத்தியில் நான் உயர்ந்தவன் என்றெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. ஒரு நபியை நம்புகிற அந்த நபியினுடைய உம்மத்தான ஒருவரிடத்தில் அவருக்கு சொன்ன கோபம் வரதானே செய்யும். அவற்றை போய் எங்க நபி உங்க நபியை விட சிறந்தவர் என்று சொன்னா அவருக்கு கோபம் வரும். ஆனாலும் அந்த யூதர் அவர் நினைச்சிருந்தா அவருடைய தலைமையிடத்தில் சென்று முறையிட்டு இருக்கலாம், அல்லது தன்னுடைய தெருவில் இருந்த யூதர்களை மொத்தமா கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த யூதர் என்ன நம்புறாரு, எந்த நபிக்கு எதிராக நாம் பேசுறேனோ அந்த நபிட்ட போனா எனக்கு நியாயம் கிடைக்கும். அந்த நியாயத்தை தேடி நபி இடத்தில் வருகிறார். ஒரு நல்லிணக்க பூமி எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆட்சியின் மீது, ஆட்சியாளர்களின் மீது குடிமக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நமக்கான சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சம உரிமை இந்த மண்ணில் தரப்படும் என்கிற ஒரு நிலைப்பாடு குடிமக்களுடைய மனதில் எழுகிற போது அந்த பூமி அமைதியான பூமி. அந்த அமைதியான பூமியை வார்த்தெடுக்க பெருமாள் இப்படியும் சொல்கிறார்கள், எந்த நபியை விட என்ன ஏற்றமாக்கி பேசாதீங்க. இது ஒரு சமூக நல்லிணத்திற்கான கட்டமைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி தந்த அமைப்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில நமக்கு எல்லாம் வரலாறு தெரியும், ஆளுங்களுக்கு நான் சொல்றேன். அம்ர் இப்னுல் ஆஸ் எகிப்தினுடைய கவர்னர். நான் செய்தியை சொல்லிட்டு போயிடுறேன், நடைமுறையோடு நீங்க ஒட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வித்தியாசங்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்தினுடைய கவர்னர். கவர்னருடைய மகன், அதற்கு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் குதிரையில போறாரு. ஒரு கிறிஸ்தவர் அவருடைய குதிரையை முந்தி போயிட்டார். இவர் கவர்னர் மகன். கவர்னர் மகன்ங்கிறதுனால தன்னுடைய குதிரைய ஒரு கிறிஸ்தவருடைய குதிரை முந்திட்டு அது அவருக்கு பிடிக்கல. உடனே வேகமா போய் அவரை ஓங்கி ஒரு அப்பா போட்டார், ஒரு அடி போட்டார். அவர் நேர உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகவல் சொன்ன உடனே அவரை நிறுத்திக்கிட்டு கவர்னருடைய மகனை ஜனாதிபதி கூப்பிட்டாங்க. அந்த காலத்துல ஜனாதிபதிக்கு தான் பவர். அந்த காலத்துல ஜனாதிபதிகளுக்கு தான் பவர். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னருடைய மகனை கூப்பிட்டு விட்டாரு. கூப்பிட்டு விட்டுட்டு அந்த கிறிஸ்தவத்தை சொன்னாங்க, திருப்பி அடினாங்க, ஒன்னு அடிச்ச மாதிரி அடினாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால அவர் ஓங்கி அடித்தார். அடிபட்ட போது
கவர்னருடைய மகனுடைய முகம் சிவந்தது. ஆனால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவருடைய மனம் குளிர்ந்தது. ஒரு நல்லிணக்கத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? பாதிக்கப்பட்டவன் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், அவர் எந்த நிலையில் சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மனிதராக இருந்தாலும் அவருக்கான நியாயம் தரப்பட வேண்டும். இது நல்லிணக்கத்திற்கான வழி என்கிற ஒரு நிலைமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, அவங்களுடைய போர் கவசம் உருக்கு சட்டை காணாம போயிடுச்சு. காணாம போன உருக்கு சட்டை ஒருவர் எடுத்திருக்கிறார். இவர் தான் எடுத்தார் என்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியும். ஆனால் அவர் முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்லாத மனிதர். எனவே ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். ஒரு இஸ்லாமிய அரசியலினுடைய யதார்த்தத்தை நாம புரியணும். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் அல்லாத மனிதர் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க, இவற்ற என்னுடைய போர் கவசம் இருக்குது. நீதிமன்றம் ரெண்டு பேரையும் கூப்பிடுது. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களுடைய கவசம் அவற்றை தான் இருக்குதுங்கிறது கன்ஃபார்மா? ஆமா. அவற்றை கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கவசத்தை நீங்க எடுத்தீங்களா? இல்ல. இவங்க இருக்குங்கிறாங்க, அவர் இல்லைங்கிறாரு. நீதிபதி கேட்டாங்க, இருக்குன்னு சொல்ற உங்களுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சாட்சி இருக்கு. கூப்பிடுங்க உங்க சாட்சிய. சாட்சியாளர் வந்தார். வந்தவர், அவற்றை இருக்கிற உருக்கு சட்டை அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொந்தமானது எனக்கு நல்லா தெரியும், நான் அதை பல முறை பார்த்திருக்கிறேன். அப்படியா? நீதிபதி குறுக்கு விசாரணை. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கும் அலியாருக்கும் என்ன உறவுன்னு கேட்டாங்க. உங்களுக்கும் அலியாருக்கும் என்ன உறவுன்னு கேட்டாங்க. அந்த சாட்சியாக நின்றவர் சொன்னாரு, இரத்த உறவு இருக்கு, நாங்க சொந்தம், என்னுடைய சொந்தக்காரர் அவரு. நீதிபதி சொன்னாங்க, சொந்தக்காரங்களுடைய சாட்சியத்தை ஏத்துக்க மாட்டேன், சொந்தக்காரங்களுடைய சாட்சியத்தை ஏத்துக்க முடியாது, அதனால அவற்றை உருக்கு சட்டை இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறது. ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார். அவர் ஹயாத்தோட தான் கடைசி வரை இருந்தார். அந்த நீதிபதி, தீர்ப்பு சொன்ன நீதிபதி கடைசி வரை ஹயாத்தோட தான் இருந்தார். நம்ம ஊர்ல சில பேருக்கு எதிராக தீர்ப்பு சொன்னா நீதிபதி காணாம போயிருவாரு. சில நேரங்களில் துணை ஜனாதிபதிகளே காணாம போயிருவாங்க. அவங்க எங்க போறாங்க, எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கிறிஸ்தவர் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சு அழுறாரு. ஒரு ஜனாதிபதி நீங்க நினைச்சா ரெண்டு பேரை என் வீட்டுக்கு விட்டு ரெண்டு தட்டு தட்டி வாங்கியிருக்கலாம், முடியுமா? முடியாதா? வாங்கியிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம, நான் முஸ்லிம் அல்லாத ஒருவன், அப்படி இருந்தும் கூட என் விஷயத்துல இவ்வளவு மென்மையா, இவ்வளவு நளினமா நீங்க நடக்கிறீங்கன்னா, நீங்க தாங்க மனுஷன். உருக்கு சட்டை கையில கொடுத்தாரு, அவர் கையை பிடிச்சு இஸ்லாமிய ஏத்துக்கிட்டார். இஸ்லாமிய சமூக நல்லிணக்க கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது? ஆட்சியாளர்கள் கூட எல்லா நிலைகளிலும் மற்றவர்களோடு சமமான நிலையில இருந்தாங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த சமுதாயம். அதனாலதான் அந்த நபியின் மீது உள்ள பாசம், அந்த நபியின் மீது உள்ள அன்பு நாம் எல்லோருக்கும் அலாதியாக, மிக மிக அதிகமாக அவர்களின் மீது உண்டான நேசத்தை நமக்கு அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வித்தியாசமான நபி. ரசூலுல்லாஹ் ஒரு வித்தியாசமான நபி. முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. மதீனாவுடைய ஒரு தெருவுல போறாங்க. அங்க ஒரு சகோதரர் ஆட்டை அறுத்து உரிச்சிட்டு இருக்கிறார். ஆட்டை அறுத்து உரிச்சிட்டு இருக்கிறார். நமக்கு ஆட்டுக்கறி நல்லா பிடிக்கும். ஆனா அந்த அறுக்கிற இடத்துல இருந்து வர்ற ஸ்மெல்லு பெரும்பாலும் பிடிக்காது. ஆனா கறி நல்லா பிடிக்கும். அந்த உரிக்கிற இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போயிட்டு, எத்தா இல்ல, என்ன உரிக்கிற நீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்த சட்டையை கலட்டினாங்க. கலட்டி போட்டுட்டு அந்த ஆட்டை தலைகீழ தொங்க விட்டுருக்கு. அந்த மேல் பகுதி அறுக்கப்பட்டிருக்குது தோல். அந்த அறுக்கப்பட்ட தோலை விரிச்சு
அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் கைய விட்டாங்க. ஹதீஸ அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அக்குள் வர அந்த கறிக்கு உள்ள அந்த எலும்புக்கும் சதைக்கும் உள்ள இடைப்பகுதியில போயிடுச்சு. அது 2-3 குத்துனாக, குத்தி சரி பண்ணி அதை ஃபுல்லா உரிச்சு முடிச்சுட்டு இப்படி தான் உரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி உரிச்சாதான் அது நல்லா இருக்கும், இதுதான் சரியாகும். ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. யாருக்கு முன்மாதிரி? எப்படி முன்மாதிரி? எல்லாவற்றிற்குமான முன்மாதிரி. சின்ன விஷயம் அல்லது இது தேவையில்லாத விஷயம், இது நமக்கு தகுதி இல்லாத விஷயம் என்று தலைவர்கள் ஒதுக்குகிற விஷயங்களில் கூட முதல் நபராக வந்து நின்று முன்மாதிரியை பதிவு செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தோழர் வர்றாரு, ரசூலுல்லாஹ் பார்க்க சந்தோஷமா வர்றாங்க. சந்தோஷமா வந்தா ஓடி வந்துட்டாங்க. வந்தா மூச்சு வாங்குது, அவங்களால பேச முடியல. நிக்கிறாங்க, பேச நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது நாளைக்கு ரிலாக்ஸா இருமா சொல்ல சொன்ன வார்த்தை. ஹவ்வின் நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி. ஏன் பதட்டப்படுற, ஏன் பயப்படுற? லஸ்துபி மலிக்கின், நான் அரசன் இல்லை. ஒலா ஜப்பாரின், நான் சர்வாதிகாரி இல்லை. நான் அரசனும் அல்ல, நான் சர்வாதிகாரியும் இல்லை. நான் யார் தெரியுமா? அன இப்னு இம்ரஅத்தின் குரைஷின் தர்குலுல் கதீத, காய்ந்த கரித்துண்டுகள், உப்பு கறி தின்னக்கூடிய ஒரு ஏழை தாயின் மகன். ஒரு உப்பு காய்ந்த இறைச்சி துண்ட தின்னு வாழ்ந்த ஒரு ஏழை தாய் ஆமினாவின் மகன் நான். எதுக்கு நீ பயப்படுற? ரிலாக்ஸ் ஆகி. யாரு சொல்றது? யாரு? எந்த வார்த்தை உலகத்தில் ஒவ்வொரு வினாடியும் சொல்லப்படுதோ, எந்த வார்த்தை 4.5 கோடி முறை உலகத்தில் உச்சரிக்கப்படுதோ, உலகத்தில் சூட்டப்பட்ட பெயர்களில் எந்த பெயர் முதல் பெயராக வந்து நிற்கிறதோ, எந்த பெயரை இன்னைக்கு யாராவது மோசமாக பேச கேட்டா ரத்தமெல்லாம் கொதிக்குதோ, அந்த நபி சொல்றாங்க அவர் ஏழை தாயின் மகன். நம்ம நாட்டிலே நிறைய ஏழை தாயின் மகன் இருக்கும் தெரியுங்களா? நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஏழை தாயின் மகன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை தாயின் மகன். வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆயிஷா அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன் ஆயிஷா அழுறீங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ், ஒரு டம்ளர் இருந்துச்சு, வீட்டுக்கு வந்தா அதுலதான் தண்ணி தருவேன், ஆனா அது உடஞ்சிருச்சு. வேலை செய்யும் போது கழுவும் போது உடஞ்சிருச்சு. இனி உங்களுக்கு தண்ணி தர்றதுக்கு நல்ல டம்ளர் இல்ல. ஐஷா, மாஷா அல்லாஹு கான், அல்லாஹ் நாடினது நடக்கும். மனுஷனுக்கு மட்டுமா 70 வயசு? பொருளுக்கும் உண்டுமா? அது முடிஞ்சா அது பேரும், அது அதுக்கான மவுத்து, அது ஃபவுத்து, தூக்கி தூர போடும், அது ஓரமாவை, கவலைப்படாத. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டில்ல படுத்திருக்கிறாங்க, நார்கட்டில். அந்த நார்கட்டில்ல விரிக்க விரிப்பு இல்லை, மேல சட்டை இல்லை, படுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. எழும்பி உட்கார்ந்தா விலாப்புறம் எல்லாம் கட்டிலினுடைய தழும்பு உட்கார்ந்து இருக்கு. அந்த கட்டிலுக்கு ஒரு ஆசை, வெற்றுடலாய் இருக்கும் வேந்தர் நபியின் இப்பகுதியை முத்தமிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கட்டிலிட்ட முத்த பதிவு. அந்த தழும்பு அப்படியே இருக்குது. அந்த தழும்பு பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அமர்த்தனா, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் ஒரு விரிப்பு வாங்கி தந்திருக்கோமே, இந்த கட்டில ஒரு விரிப்பு போட்டிருக்கலாமே. பெருமானா கேட்கிறாங்க, உமரே, நீங்களுமா இப்படி? வேணாம், எனக்கு எல்லாம் அல்லாஹ் தருவான், ஆகிரத்தில் எனக்கு எல்லாம் போதும், இந்த வசதி எனக்கு வேணாம். ஏழை தாயின் மகன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த ஏழை தாயினுடைய மகன் வீட்டுல ஒரு டம்ளர் உடைந்தால் குடிக்க இன்னொரு டம்ளர் இல்ல. கட்டில்ல படுக்கும் போது விரிப்பதற்கு ஒரு பெட்ஷீட் இல்ல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் ஹிதமத் செஞ்சேன். ஆனால் என் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்ல என்ன செய்யறாங்கன்னு எல்லாம் பார்த்துட்டேன், ஆனா பெருமானாருடைய இரவு செயல்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, நான் போவான்னு கேட்டாங்க. அம்மா சொன்னாங்க, பொறுமையா இருந்தாங்க.
அவங்களுடைய சகோதரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அந்த மனைவி வீட்டுல ரசூலுல்லாஹ் தங்குற நாள் வரும்போது சின்னம்மா வீட்டுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு யார் அது ஒரு 2 பேர்ல ஒரு சஹாபி, அவங்கள அனுப்புறாங்க. சின்ன பிள்ளை இவங்க வந்துட்டாங்க. வீட்டுல ஒரு தலைவாணி இருக்கு, ஒரு தலையணை இருக்கு, 3 பேர் படுக்கணும். ரசூலுல்லாஹ் படுக்கணும், மைமூனா அம்மா படுக்கணும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு படுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள படுக்கட்டும்னு சொல்லி தலைவாணியை கொடுத்துட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு படுத்துட்டாங்க. திடீர்னு சின்ன பிள்ளைதான் யோசிக்கிறாங்க, இப்படி படுக்க கூடாதுன்னு சொல்லி தலைவாணியை இப்படி போட்டாங்க. இப்படி போட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இங்க தலையை வச்சுட்டாங்க. தலை வச்சு இப்படி கால் நீட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா அம்மாவும் இங்க தலை வச்சு அப்படி நீட்டிங்க. சின்ன பிள்ளைதான், ஆனாலும் கணவன் மனைவியா இருக்கிற அந்த உறவை பிரிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு இடையூறும் வரக்கூடாது, ஆனா இருக்கணும். என்ன சொல்றோம், வீட்டுக்கு ஒரு பிள்ளை படுக்க வந்தா கொடுக்க ஒரு தலையணை இல்ல, இருந்த ஒரு தலையணை தான் 3 பேருக்கும் சமாதானம். ஒரு டம்ளர் இல்ல, ஒரு தலையணை இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அல்லாஹ் கேட்கிறா, அலம் யஜிதுக்க ஆயிலன் ஃபாகனா, நபியே ஏழையா தானே இருந்தீங்க, உங்களை செல்வந்தராக ஆக்குறது நான் தானே. என்ன செல்வம் இருந்தது? அப்படி என்ன செல்வம் இருந்தது? இருந்தது ஒரு மகத்தான செல்வம். என்ன செல்வம்? கொரோனா நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு 70 வயது முதியவர் 2 மணி நேர ஆக்சிஜனுக்கு 15,000 ரூபாய் கொடுக்க முடியவில்லையே என்று அழுத நிகழ்வை சொன்னார்கள் அல்லவா? காற்று, அந்த காற்று மனிதனுக்கு பொதுவானது, ஆனால் அந்த காற்று கூட கொரோனா காலகட்டத்தில் விலை பொருளாக மாறியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிற ஹதீஸ் புகாரியினுடைய முதல் பக்கத்துல, 2வது பக்கத்திலேயே 3வது 4வதாக வரக்கூடிய ஹதீஸ், பதுல் வஹீனுடைய பாபுல வரக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி அஜ்வதன் நாஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலேயே மிகப்பெரிய கொடைத்தன்மை நிறைந்தவர்கள். ஒண்ணு. அடுத்து சொல்றாங்க, வகான அஜ்வதமா யகூனு ஃபி ரமலான, ரமலான்ல ரொம்ப கொடை கொடுப்பவர்களாக மாறி விடுவார்கள். 3. வகான அஜ்வதன் நாசி மின ரீஹில் முர்சலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடைத்தன்மை காற்றை விட அதிகமானது, காற்றை விட கடுமையானது. காற்று கூட காசு கொடுத்து வாங்க முடியும், ஆனா என்கிட்ட இருக்கிற ஈமான் காசு கொடுத்து வாங்க முடியும். அந்த ஈமானை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். அதனாலதான் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, காற்றை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடைத்தன்மை நிறைந்தவர்கள். அந்த நபி அவர்களுடைய மீதான பெருவிழா. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடைத்தன்மை காற்றை விட மிக அதிகமாக இருந்தது சொல்வது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்காக தன்னை பற்றி பேசுகிற இடத்தில் எல்லாம் சொன்னார்கள், இவர்கள் ஆசிரியர்கள், இந்த பூமிக்கு நான் வந்தவன் ஆசிரியராக வந்திருக்கிறேன், நான் ஆசிரியராக வந்திருக்கிறேன். 1. நல்ல குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். 2. தன்னுடைய வருகையை பேசுகிற போது 2 விஷயம் பதிவு செய்தார்கள். 1, கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக நான் வந்தேன். 2வது, ஒழுக்கங்களை பூர்த்தியாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய வருகையை பதிவு செய்தார்கள். வருகையை பதிவு செய்து ஒரு 1,24,000 மாணவர்களை உருவாக்கி அந்த 1,24,000 மாணவர்களையும் விட்டுட்டு போகும்போது அவங்கள்ட்ட கேட்ட வார்த்தை, உங்களுக்கு சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டனா, உங்களுக்கு சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டனா, பல்லகத்து. அப்பதான் சஹாபி சொன்னாங்க, பல்லகத்தை யார சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லி. ஒரு வித்தியாசமான நபி, உலகம் கண்டிராத நபி, இனி இப்படி ஒருவர் வருவாரா என்று யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத நபி. இந்த உலகத்தில் நபிமார்கள் வந்தார்கள். அவர்கள் ஆசிரியர் உலமா அவர்கள் தன்னுடைய துவக்க உரையிலே சொன்னாங்க, ஒவ்வொரு நபியிடத்திலும் ஒரு குணம் இருந்தது, எங்கள் நபியிடத்தில் எல்லாம் சேர்ந்து வந்தது. அதான் நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பனு இஸ்ரவேலர்கள்ட்ட நான் நபின்னு சொன்னாங்க. அவங்க என்ன ஆதாரம்னு கேட்டாங்க.
கையில இருந்த அசாவை போட்டாங்க, அது பாம்பா மாறிச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நபின்னு சொன்னாங்க. என்ன ஆதாரம் கேட்டாங்க? பிறவி குருட கொண்டு வா, நான் குணமாக்கி காட்டுறேன்னாங்க. தொழுநோயாளியை கூட்டிட்டு வா, நான் சுகமாக்கி காட்டுறேன்னாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு அற்புதத்தை சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் அபூ குபைஸ் மலையில நின்றுகிட்டு நான் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஆதாரம் கேட்டாங்க. ஆதாரம் கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வார்த்தை ஃபக்கது லபிஸ்து ஃபீக்கும் அம்ரம் மின் கபல், 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன்ல, இதுதான் ஆதாரம். உங்களோட 40 வருஷம் வாழ்ந்தேன்ல, அதுதான் நான் நபிங்கிறதுக்கான ஆதாரம். இந்த 40 வருஷத்துல ஒரு பொய் சொல்லி இருப்பனா? யாரையாவது ஏமாத்தி இருக்கனா? நீ தானே சொன்ன இவர் சாதிக்கு உண்மையாளர், நீ தானே சொன்ன இவர் நம்பிக்கையாளர். நானா கேட்டேன்? இது என்ன கௌரவ டாக்டர் பட்டமா? நான் கேட்டு வாங்குறது இல்லையே, நீங்களாக கொடுத்தது தானே. வாலிபத்தில் பெரும்பாலும் வழிதவறுதல்கள் ஏற்படுகிற அந்த வாலிப பருவத்தில் கூட என் வாலிபத்தை பாதுகாத்தவன் தான், எல்லாவற்றையும் சரியாக வாழ்ந்தவன். நபித்துவம் எனக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் என்னை சரிப்படுத்தினான். எல்லாம் சரிப்படுத்திய பின்புதான் அல்லாஹ் நபித்துவத்தை தந்தான். இப்ப 40 வருஷ வாழ்க்கை இருக்குல்ல, உங்களோட நான் வாழ்ந்ததில்ல, இனி என்ன ஆதாரம் வேணும்? எந்த நபியும் எந்த தலைவரும் இப்படி ஒரு வார்த்தை கேட்க முடியாது. நீங்க தலைவர்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? உங்களோட 30 வருஷம் பழகி இருக்கல, சொல்ல முடியல. ஆனால் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திற்கு ஹிதாயத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் அனுப்புனான். ஒரு 3 நிமிஷம் பாக்கி இருக்கு. 9:55 சொன்னாங்க, நான் நிச்சயமா பேச மாட்டேன் அதுக்கு மேல. 3 நிமிஷம் சொன்னாங்க. இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அவங்கள உலகத்தை சீர்படுத்துறதுக்காக அனுப்புறான். அனுப்பிட்டு அல்லாஹ் அட்வைஸ் பண்றான், இவ்வளவு வேகம் வேணாம், கொஞ்சம் மெதுவா போங்க யார சொல்லலாம், எனக்கு இவ்வளவு வேகமா போறீங்க, களப்பணி. அனுப்பியவனே அசந்து போகிற களப்பணி. அல்லாஹ் கேட்கிறான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இந்த குர்ஆனை நம்பலன்றதுக்காக அவங்க பின்னால போய் உங்களையே நீங்க அழிக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இவ்வளவு கஷ்டம்? அப்ப அனுப்பியவன் அசந்து போகிற அளவுக்கு களப்பணி. கடைசியில எல்லாத்தையும் சொல்லியாச்சு. பல்லகத்தோ சொல்லிட்டனா, பல்லகத்தை யார சொல்லலாம், அதோட முடிஞ்சிச்சா? இல்ல, நான் மதீனாவுக்கு போறேன், மதீனாவுடைய ரவுதால போய் நிக்கிறேன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், பல்லகத்தல் ரிசாலா அத்தைத்தல் அமானா நஸஹத்தல் உம்மா. யா ரசூலல்லாஹ், நீங்க ரிசாலத்தை எத்தி வச்சிட்டீங்க, உங்களுக்கு கொடுத்த அமானிதத்தை கரெக்டா செஞ்சீங்க, இந்த உம்மத்துக்கு நீங்க நலவு நாடுவீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. ஒரு 1400 வருஷமா இந்த வார்த்தை ரவுதால சொல்லப்படுது. அந்த நபி சந்தோஷமா கேட்கிறாங்களே. அப்ப யுக முடிவு நாள் வரையிலும் ஒவ்வொரு மனிதரும் சொல்கிறார், எனக்கான எல்லாவற்றையும் என் நபி சொல்லி சென்றார். இப்படி ஒரு பாக்கியம் உலகத்துல எந்த தலைவருக்கும் இல்லை. அதனாலதான் தக்கலை தவஞானி பீரப்பா தன்னுடைய ஞான புகழ்ச்சியிலே பாடுகிற போது இப்படி பாடுகிறார்கள், ஆதம் பெறும் மக்களில் எல்லாம் இவை மேலாக்கி வேத நபி ரசூலாக்கிய வெகு நன்றிக்கு பாதம் மேலும் சிரம் கீழுமாய் 10, 100, 1000 கோடி ஆண்டுகள் ஓதி தவம் செய்தாலும் போதாது. இந்த உம்மத்தில் அல்லாஹ் நம்மை ஒருவராக ஆக்கியதற்கு நன்றி செலுத்த 10, 100, 1000 கோடி ஆண்டுகள் தலைகீழாக நின்று வணங்கினாலும் போதாது, பத்தாதுன்னு சொல்றாங்கடா. அந்த நபியினுடைய மாண்பை புரிந்த ஞானிகள் நபியின் மீது இருந்த பாசத்தை நமக்கு வெளிப்படுத்துறாங்க. மிலாது பெருவிழா, இந்த ஆலிம்கள் கௌரவிக்கப்படுகிற விழா, கந்தூரி விழா, இந்த 30 விழாவும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாஅத் ஜமாஅத்துல் உலமா சபை, அந்த சபையினுடைய எல்லோருக்கும், அவர்களுக்கு பின்பலமாகின்ற எல்லோருக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில் எல்லா அருள்களையும் தருவானாக என்கிற நிறைவான துஆவோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தமா பதில் சொல்லுங்களேன்.